நடிகர் பிரகாஷ்ராஜுங்கிறவருக்கு கேது உச்சம், சுக்கிரன் உச்சம். ஒரு டைரக்டர் சேரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 12/12/65 பிறந்திருக்காரு. இவருக்கு கேது உச்சம். இந்த உச்சமான கேது திசையிலே கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த சேரன் அவர்கள் சினிமால உள்ள பரவாயில்லாம வாழ்க்கையை பெரிய லெவலில் ஹிட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் சோக படங்களை தான் எடுப்பார், கருத்துக்களைத்தான் சொல்லுவார். வாழ்வின் நிலையாமை. விக்ரம் அப்படிங்கிற நடிகர், இவர் துலாம் ராசி, 17/4/65 சுவாதி நட்சத்திரம். இவருக்கு கேது உச்சமாகவும் சூரியன் உச்சமாகவும் இருக்கு. இந்த விக்ரம் நடிகருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் தான் இருந்தார். 10 வருஷம் ராகு தசை, 26 வயசு வரைக்கும் குரு தசை, ஒரு சனி தசை. இந்த புதன் கேதுல நல்ல பீக்கில் போயிட்டு இருக்காரு. 40 வயதுக்கு மேலதான் யோகம். கேது வலுத்தவருக்கு 40 வயதுக்கு மேல யோகம் வருது. நாணி அப்படின்னு ஒரு நடிகர், சதய நட்சத்திரம், அவருக்கு கேது உச்சம், சனி உச்சம். அவர் சினிமா சீரியல் எல்லாம் இருந்துட்டு அப்படியே கும்பராசிக்காரர். அவர் கேது திசையெல்லாம் வரல, அவர் சனி திசையிலே பிக்கப் ஆயிட்டார். காஜல் அப்படின்னு ஒரு நடிகை, அவங்களுக்கு அவிட்டம் 4ஆம் பாகம். அவங்களுக்கு சனி கேது உச்சம். அவங்களும் சினிமாவில் உயரத்தை தொட்டு விட்டு தற்பொழுது திருமணமாகி இருக்கிறாங்க. திருமணமாகி நடிக்க வரலாம், வராமல் போகலாம். ஆனால் அவர்கள் ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்தி விட்டார்கள்ங்கிறது நம்ம மறுக்க முடியாது. கேது உச்சமாக இருக்கிறவர்களுக்கு நீதித்துறை சரியாக இருக்கும். கேது உச்சமா இருக்குது அப்படின்னா நீதித்துறை அவங்களுக்கு கோர்ட்ல கேஸு இந்த மாதிரி இவங்க மேல ஒரு கேஸ் இருக்கும், இல்லைன்னா இவங்க ஒரு கேஸ் போடுவாங்க. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. கோயில் கட்டக்கூடிய யோகம், அதை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம். தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கிறது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, கோயில் கட்டலாம், இல்லைன்னா ஒரு விநாயகர் சிலை, இதுக்கு சிலைக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு சாமி சிலைக்கு ஸ்பான்சர் பண்ணுவது யோகம். இல்லைன்னா ஒரு ஸ்னேக் சிலை,